பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னு ஒரு வசனம், அந்த வசனம் வருகிறது. எல்லா புத்தி என்றால் நாம் புத்தி கேடு உள்ளவர்களாய் தான் எப்பொழுதும் காணப்படுவோம். அல்லேலூயா, அப்படிதானே? அப்போ அந்த கேடுள்ள சிந்தனைகள், கேடுள்ள எண்ணங்கள், இவை யாவும் நம்மளுடைய புத்தியில் இருக்கத்தக்க, அதற்கு மேலாக எப்படின்னா, நம்ம எப்போ ரொம்ப தப்பா யோசிப்போம்? எப்ப ரொம்ப தப்பா யோசிப்போம்? சும்மா இருக்கும் போதெல்லாம் தப்பா யோசிப்போமா? சொல்லுங்க. பிரச்சனை வரும்பொழுது எதிராளியை குறித்ததான தப்பான சிந்தனைகள் வந்து சேரும், அல்லது அதை குறித்ததான சிந்தனை இருக்கும் பொழுது அவர்களை வீழ்த்தலாம் என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த சிந்தனைகள் வரும். அதுக்குதான் பாருங்க, அவர் சொன்னார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானம் அற்றவர்களாய் நாம் காணப்படும் பொழுது எப்பொழுதுமே சஞ்சலம் உள்ளவர்களாய், புத்திக்கு மேலாக அந்த சமாதானம் அற்றவர்களாய் நாம் சிந்திக்கிற காரியம் எல்லாம் நம்ம வந்து கேடுள்ளதாய் இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தனையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். எது காத்துக்கொள்ளும்? வசனமானது உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய சிந்தனையும், அது வசனம் இருந்தால் அது உங்களை காத்துக்கொள்ளும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த தேவ சமாதானம் தான் உங்களுக்கு காக்கிறதா இருக்கிறது. இட்ஸ் a guardian. It's a soldier which is always guarding your heart. புரிஞ்சுதுங்களா? எப்படி ஒரு காவலாளி நம் வீட்டுக்கு முன்பாக நின்று அவன் காவல் செய்கிறானோ, அதே போல வேத வசனமானது நமக்கு புத்திக்கு மேலான எல்லா காரியத்திலும், நம்ம இருதயம் சஞ்சலப்படுகிற எல்லா வேதனையிலும் அது காவலாளியாக நின்று அது நம்மளை காக்க வல்லதாய் இருக்கிறது. அப்போ அந்த எப்படின்னா அந்த எமோஷனல் ஃபீலிங், emotion is very bad. அதாவது நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். இந்த 26 வருடங்களில் நான் மறக்க வேண்டும் என்று இருக்கிற சிந்தனையின் காரியங்கள் எல்லாம் கூட என்னை ஞாபகம் ஊட்டுகிற அளவுக்கு வெறி கொள்ளுகிற, அல்லது சிந்தனை கொள்ளுகிற, அல்லது மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் அல்லது துக்கப்படுத்த வேண்டும், நம்மளுடைய பலகீனத்தை குறித்து பேசுகிறவர்கள், அல்லது நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல துக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்போம், ஆனா அது அவ்வளவு புத்திக்கு அவ்வளவு ஞாபகம் உள்ளவர்களாய், சிந்தனை உள்ளவர்களாய், அவர்களுக்கு அந்த வேத வசனம் அவரை காக்க முடியாதவர்களாய் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்மளுடைய அந்த வெரி எமோஷனல். புரியுதுங்களா? எமோஷனல் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி வசப்படுகிற காரியங்கள். உணர்ச்சி வசப்படுகிறதுனா கோபம், தாபம், எரிச்சல், பொறாமை, ரண்டகம், விரோதங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இவைகள் எமோஷனல் ஃபீலிங். இவைதான் நம்ம வந்து அந்த இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் நம்மளை வந்து புத்திக்கு மேலாக இருந்து நம் இருதயத்தையும் சிந்தனையும் அது காத்து கொள்ளும். அவர் சொல்றார், it will guard you, it will always be with you like a soldier. அது வந்து நமக்கு முன்பாக நின்று அது நம்மளை காத்து கொள்ளும். அவ்வளவு எமோஷனலா ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த புத்தியானது அவ்வளவு ஒரு வெறி கொள்ளும். அடுத்ததாக அந்த உணர்ச்சிகளுக்கு மேலாக அது உங்களை அமைதியாக காத்துக்கொள்ளும். புரியுதுங்களா? அப்போ
சமாதானம், அந்த சமாதானம் எப்படி உங்கள் இருதயத்தில் வரும் என்றால் வேத வசனம் தான் உங்களுக்கு சமாதானம். அவர் சொன்னார் பாருங்க, கடைசியா நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் தான் சொன்னார். வேற எதுவுமே அவர் விட்டுட்டு போறேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொன்னார் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவைகளை நீர் ஆண்டு கொள் அப்படின்றார். ஆண்டு கொள்வதற்கு உங்கள் இருதயம் சமாதானம் உள்ளதாய் இருக்க வேண்டும். இந்த சமாதானம் அற்றவர்களாய் நாம் ஏன் காணப்படுகிறோம் என்றால் புத்திக்கு மேலாக அல்லது அதற்குள்ளாக நாம் எப்பொழுதும் சிந்திக்கிற அந்த சிந்தனை அல்லது நம்ம புத்தியிலே காணப்படுகிற எமோஷனல் ஃபீலிங், அந்த போராட்டம், எரிச்சல் மேல், கோபம் மேல் அல்லது எண்ணங்கள், எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் இட். நான் எப்பவுமே என்னை குறித்து தானே சச்சின் எப்படி சொல்வேன், ஒரு காரியம் வந்தது என்றால் hardly 1 or 2 hours இல்லை ஒரு 4 hours அதை குறித்துதான சிந்தனை இருக்கும். அதன் பிறகு ஒரு வசனம் வந்து என்னை ஆற்றும், தேற்றும். அதன் பிறகு நான் அதை சிந்திப்பதில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அது என்னை ஞாபகம் ஊட்டும். பரவாயில்லையே, மேற்கொண்டோமே, இந்த வாரம் முழுதும் நமக்குள்ளே சமாதானம் இருந்தது அப்படின்ற நினைப்பு. என் தெய்வ ஜனமே, நமக்கு கர்த்தர் அழைத்திருக்கிற நோக்கம் to overcome the emotional feelings. நமக்குள்ள காணப்படுகிற அல்லது சஞ்சலங்கள், வேதனைகள், போராட்டங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அற்ற ஒரு ஜீவிதமா இருந்தா, you know to overcome that. It is not to go against. அது திரும்பி அதை வந்து சரி கட்டுகிற காரியம் அல்ல. You cannot do it. You will fail. Overcome all the emotions by the word of God. Now அடுத்த வசனமானது பிலிப்பியர் 4:6. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க எவ்வளவு இந்த புத்தியையும் இருதயத்தையும் அது காத்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் he has promised this. He is doing it. அதாவது அது காத்து கொள்ளும். உங்கள் புத்திக்கு மேலான உங்க இருதயத்தில் எண்ணங்கள், the emotional feeling, the things which is against the thought of peace, இது எல்லாமே கர்த்தர் எப்படி காத்துக் கொள்வார் என்றால் அவர் சொல்ற பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு என்றால் the thanksgiving, நன்றி உள்ளவர்களாய், கர்த்தாவே அந்த நாளில் அந்த காரியம் வந்த பொழுது அதை இப்படியாய் நீ நன்மை செய்தீரே, அதை மாற்றினீரே, அதற்காய் நன்றி. எங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய எல்லா கவலைகளையும், உங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால், சோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்றால் நன்றி உள்ளவர்களாய், அந்த இருதயத்திலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நினைவு கூர்ந்தவர்களாய், அதை நினைத்து நன்றி சொல்லி அதை கர்த்தரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்னது? தெரியப்படுத்துங்கள். Give it to him, say to him, inform him. எவ்வளவு அருமையான ஆண்டவர். Wonderful God, wonderful God. If I had not known my God, I would have been in the air. வாழ்விலே நாம் கர்த்தருடைய வசனத்தை அறியாத இருந்தோம் என்றால் இந்த நாளில் நாம் காற்றோடு காற்றாய் மறைந்திருந்திருப்போம். அதுதான் நம்ம வாழ்க்கையே. We would have gone inside the air as air. ஆனால் ஆண்டவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு நன்றியோடு, என்னை காத்தவரே, என்னை காக்க வல்லவரானவரே, என்னை இந்த நாளிலெல்லாம் என்னோடு கூட இருந்தவரே, என்னை பலப்படுத்தினவரே, என்னை வழிநடத்தினவரே, உம்முடைய சித்தமான சமாதானம் எனக்குள் வைத்தவரே என்று கூடி, என்று சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். It's not complaint, it's not crying. தெரியப்படுத்துங்க. Just inform God. How do you feel? What's your emotion? உங்கள் இருதயத்தில் இருக்கிற போராட்டம், சஞ்சலம், எண்ணங்கள், doubts,
விரோதம், கோபம், இதை தெரியப்படுத்துங்கள். Just inform God about it. Hallelujah. அடுத்தது 7வது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்காக காத்துக்கொள்ளும். அப்ப அந்த ஜெபமானது, அதை தெரியப்படுத்துகிற அந்த ஜெபமானது என்ன செய்யும் என்றால், மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். உங்களுடைய எமோஷனல் ஃபீலிங், ஒரு துக்கம், ஒரு சஞ்சலம், ஒரு வேதனை, அல்லது சமாதானம், அல்லது சந்தோஷம், அல்லது உங்களுக்கு தோன்றுகிற எண்ணங்கள், இப்பொழுது நான் இதை இங்கு பரிமாறிக்கொண்டால் இது எனக்கு எப்படியாக மாறும் என்ற எண்ணங்கள், இவை யாவையும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டை ஜெபித்து அதை உங்க தேவன் சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். தெரிவியுங்கள், அப்படித்தானே சொன்னாரு. Just inform God. How do you inform God? எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஆண்டவருக்கு? Only by prayers. இல்லையா? அதான் சொல்றாரு ஆண்டவர். நீயோ ஜெபம் பண்ணும்போது, அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஜெபம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை உன் நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். Hallelujah. See, you will be only saying the secret to him. நீங்க அவர்கிட்ட அந்த ரகசியத்தை தான் சொல்லியிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பீங்க? இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவார்? அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வெளியரங்கமாக நீங்கள் யாரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களோ, எதை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ, அல்லது நான் இதை எப்படி சொல்லுவேன், அவர் எப்படி தெரியப்படுத்துவார் என்றெல்லாம் உங்கள் எண்ணங்கள், அவர் தானாக அதை தெரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. He will show it out. நீங்கள் ஆனா just inform him, not complaints. கம்ப்ளைண்ட்ஸ் எப்பவுமே ஆண்டவர் கேட்டுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Never complain to God. ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்க எல்லாவற்றையும் கேட்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 6:27-36 வரைக்கும் மெதுவா வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்படி இந்த மாதிரி சுபாவம் உள்ளவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு? செவி கொடுக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷனை ஏற்றுக்கொள்வார். ஜஸ்ட் இன்ஃபார்ம் ஹிம் அப்படின்னு தானே வசனம் சொல்லிச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 27வது வசனம் சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். புரிஞ்சுதுங்களா? சத்ரு என்றால் யாரு? உங்க கோட்பாடுக்கு எதிரான இருப்பவர், கருத்துக்கு முரண்பாடானவர்கள். என்னுடைய கருத்து நன்மையா இருக்கும் என்றால் அதற்கு எதிரியா இருக்கிற கருத்துக்கள், புரியுதுங்களா? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ நம்மளுடைய கருத்து அங்கு நல்ல கருத்தாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அற்றவர்களாய், ஈவன் யுவர் பார்ட்னர்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்க நல்லா பார்க்கலாம். உங்க லைஃப்லயே எடுத்துக்கோங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்லயே எடுத்துக்கோங்க. உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க, மனைவிமார்களே. ஆனால் அவர்களுக்கு அது எட்டாது, அந்த சித்தம் கொள்ளாது, அது ஏற்றுக்கொள்ள மனமிராமல் இருக்கும். அதுக்கு ஒரு மனப்பட இயலாததாய் காணப்படும். புரியுதுங்களா? அப்போ அது பகையாய் மாறாத படிக்கு எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அந்த it start from your home. அது உங்கள் இருதயத்தில், உங்க வீட்டில் இருந்து புறப்படுகிற காரியம். இந்த முதலாவதாக it starts from your home. அது உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அடுத்த வசனம் 28வது வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது நான் சொல்லவே வேண்டாம்.
இது நீங்க டெய்லி ஜெபிக்கிறவங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வசனம். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாது. அடுத்த வசனம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னோடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. அடுத்தது. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அடுத்தது. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அடுத்தது. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. வட்டிக்கு கொடுக்கிறவர்களை பத்தி பேசுறாரு. இது அடுத்தது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அடுத்தது. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். 28க்கு திரும்பி வாங்க. பிறகு ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, இந்த சபிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம யாருக்குள்ளேயும் வந்து சாபமாய் பேசுகிற எண்ணம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று நான் கருதவில்லை. வீட்டுல சபிப்போன்னு நான் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண விருப்பப்படல. ஆனா the negative word what we utter, நம்ம வீட்டுல பேசுகிற, இப்ப பிறரை குறித்ததான, இப்ப என்னை குறித்ததான ஒரு செய்தி உங்களிடம் வந்தால் அதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் பாருங்க. அதை பேசும் பொழுது இட்ஸ் a negative word. புரியுதுங்களா? அதை டிஸ்கஷன் பண்ணும்போது இட்ஸ் a negative word. அதை வந்து நீங்கள் பரிமாறிக்கொள்ளும் போது இட்ஸ் a negative word. புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? உங்க வீட்டுல நீங்க என்ன பேசுவீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேச ஆரம்பிச்சாலே எதை பேசுவீங்க? ரொம்ப ஃபிஷியான ஒரு விஷயத்த பேசுவீங்க. தர்மனா ஜாமான் தானே இல்லையா? ஓகே. அப்போ பொருளி பேசுறது கரெக்டா சொல்லலாம். தேனிகாரர் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா சொல்லலாம். பொருள் கரெக்டான வார்த்தை. சோ நம்ம நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த புரணி பேசிக்கிட்டு அந்த அந்த காரியங்களை குறித்து பகைக்கிற சாபம், இது எல்லாம் சாபமான வார்த்தை. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். the negative word which we are talking about others, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாக பிறரை குறித்ததான ஒரு எரிச்சலுள்ள வார்த்தைகள் அல்லது நெகட்டிவ் வார்த்தைகளை நாம் பரிமாறிக்கொள்கிறோமோ அது சாபமாக இருக்கிறது. நிந்திக்கிறவர்களை ஜெபம் பண்ணு, அப்படி பேசுகிறவர்களை குறித்து ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். 29வது வசனம். ஒரு கண்ணத்தை. அப்போ அநேக காரியம் நமக்கு விரோதமாக வரும்போது இன்னும் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். the maximum அவர்கள் செய்துவிட்டு அமைதி ஆவார்கள். புரியுதுங்களா? என்ன பேசினாலும் என்ன காரியமாக இருந்தாலும் see, இப்போ whatever you speak, you know, you are not seen it. நீங்க என்ன பேசினாலும் உங்கள் கண்களில் காணாதவைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். புரணி அப்படிதானேங்க? அப்படிதானே? அப்படிதானே? the judgment what you bring into people, அதாவது நீங்க நம்ம எதை குறித்ததான ஒரு காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறோமோ இதை காணாதவைகள், இது கண்டவைகள் அல்ல, காணாதவைகளை பேசி நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்ம இருதயத்தை துக்கப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா just leave them. அவர்கள் பேசி முடித்து இன்னொரு, அதாவது உன் கண்ணத்துல இந்த பக்கம் அறந்த இந்த பட்டத்தை கொடுன்னா let them do it, let them finish it. எடுத்துக்கொள்றேன்னு உன் வஸ்திரத்தை எடுத்து எல்லாமே செய்து முடிச்சிட்டு வாங்க. இப்படி செஞ்சு பாருங்க. you can see the wonderful end result. உன் காதுகள் கேட்கும், உன் கண்கள் அதை காணும் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமூகத்திலே தெரியப்படுத்தும் பொழுது யாவும் எதுக்கு சொல்கிறார்? ஜெபம் செய்யறதுக்கு முன்பாக our characters should be this way. அதாவது பகைக்கிறவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஒரு கண்ணத்தில் அவன் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுகிறவர்கள் அத்தனை ஒரு சமாதானம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டு நான் என்னுடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, தெரியப்படுத்துவதற்கு முன்பாக நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்றுதான் நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். 30வது வசனம்.
உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடைய எடுத்துக் கொள்கிறவனிடத்தில் அதை திரும்பி கேளாதே. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போயிருப்பாங்க, நான் திரும்பி தரேன் அப்படின்னு, ஊருக்கு போறேன் நான் திரும்பி தரேன். ஆனா அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, just leave it, let them take it. கொடுத்துருங்க, கஷ்டம்தான் ஆனா கொடுத்துருங்க. அப்ப அண்ணா சொல்ற திரும்பி கேட்காத. ஏன்னா அவன் உன்னிடத்தில் சொல்லி எடுத்துக்கொள்ள போகலையே, திரும்பி தரேன்னு சொல்லி தானே எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் அவங்க திரும்பி தரலைன்னா என்ன பண்ணுவோம்? இப்படி பண்ணிடுங்க. நான் எங்க வீட்டுல நிறைய இப்படி பண்ணுவோம், இப்படி விடணுங்க, புரியுதுங்களா? ஜஸ்ட் லிவ் இட். ஆண்டவர் அதான் சொல்ற, உன்னுடைய எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்பி கேளாதே. Don't ask it. அப்படிப்பட்டவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அடுத்த வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ மனுஷன் ஒரு காரியம் நமக்குள்ளே நடக்குமானால், நான் அந்த இடத்திலே சமாதானத்துக்கு ஏதுவாக அந்த காரியத்தை எப்படி செய்வேனோ அதே போல நாம் அந்த இடத்திலே செய்துவிட்டு நகர்ந்து விட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அந்த இடத்துல அவன் எனக்கு இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியத்தை நாம் அவர்களுக்கு செய்துவிட்டு கடந்து போக வேண்டும். 32. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. பாவிகள் என்று வேதம் சொல்கிறவ யாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, கர்த்தரை அறியாத, வசனத்துக்குட்படாதவர்கள், வசனத்தை அறிந்தும் அதை நிறைவேற்றாதவர்கள், வசனத்தை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்தை அறிந்தும் அதை மீறுகிறவர்கள். புரிஞ்சுதுங்களா? அவங்கதான் பாவிகள். புரியுதுங்களா? அப்போ அந்நிய ஜாதியார் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்நிய ஜாதியார் தூக்கி இதுக்குள்ள போட்டுறாதீங்க. பாவிகள் என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்கள். பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்காத எந்த காரியமும் பாவமே. லூக்கால இன்னொரு வசனம் இருக்கு. அப்போ அந்த ரோமன், அப்போ அந்த வசனம், அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒரு வசனத்தை மீறுகிற காரியம் தான் பாவம். அப்போ அந்த சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அப்படி என்றால் அவதூறு செய்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமானவர்கள் கூடி சேர்ந்து செய்கிற காரியங்களை, அவர்களை குறித்து அதை புரளி பேசாமல், அதை குறித்து சஞ்சலப்படாமல் நீங்கள் அவர்களை நேசிக்கிறதான விசாலமான இருதயம் உள்ளவர்களாய் மாறுங்கள். 33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். புரியுதுங்களா? இதுக்கு விளக்கம் வேணுமா? நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாருங்க. ஒரே கூட்டணியா இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப கிஃப்ட் பண்ணிட்டு, ஒருத்தர் ரொம்ப இணைப்பா இருப்பாங்க. ரொம்ப ஒன்னஸ் ரொம்ப நிறைய இருக்கும். நீங்க பார்க்கலாம், புரளி பேசுறவங்க, ரொம்ப ஒரே அந்த தப்பான கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா இருக்கிறவங்க அப்படியே ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அநேக சர்ச்சில் தனி கும்பல் உட்கார்ந்து பேசும் பாருங்க. அந்த அவங்க ரொம்ப அழகா, ஏனென்றால் அவர்களுக்கு ரொம்ப ஈஸியா நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே என்றால் அவர்களுக்குள்ளே அவர்கள் நன்மை செய்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் சமூகத்துல தங்களை ஒப்பு கொடுக்காமல் அவர்களுக்குள்ளே தங்களுடைய பிரச்சனைகள்ல மற்றவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆராய்ந்து கொண்டு போயிருப்பார்கள். புரிஞ்சுதுங்களா? Don't do that. இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் கர்த்தர் கேட்கறது இல்லைன்றதுதான் நான் உங்ககிட்ட இந்த நாளில் சொல்லுகிறேன். தெரியப்படுத்துவதற்கு we should have some qualification. நம்ம தேவ சமூகத்துல நின்று நான் கர்த்தரிடத்தில் என்னுடைய காரியத்தை சொல்லுவதற்கு நான் இப்படிப்பட்ட காரியம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த லூக்கா 6வது அதிகாரத்திலே 27வது வசனம் கொண்டு 36 வசனம் வரை அது சொல்லுகிறது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் எதை சொல்லுகிறது என்றால், நான் தேவ சமூகத்துல போய் நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் கேட்காதபடிக்கு இருக்கிற சுபாவங்கள். புரிஞ்சுதுங்களா?
அடுத்த வசனம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளும் கடன் கொடுக்கிறார்கள். புரியுதுங்களா? இது நான் உங்களுக்கு சொல்லணுமா? அதாவது இவங்க திரும்பி கொடுப்பாங்க, நம்ம கிட்ட கேட்டாங்க, இதை கொடுத்துட்டா அவங்க திரும்பி தருவாங்கன்ற எண்ணமே இல்லாத படிக்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஹெல்ப். ஏனென்றால் அவர்களுடைய கஷ்ட நேரத்தில் அல்லது அவர்களுடைய இக்கட்டான நேரத்தில் அல்லது அவர்களுடைய தேவையின் மித்தம் கேட்கிற எந்த காரியமும் திரும்பி பெற்றுக்கொள்வோம் என்று நாம் காத்திருக்க வேண்டாம். அது தந்தால் நன்றது, இல்லை என்றால் அது கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து கொடுக்க வேண்டும். அதனால நீங்க பாருங்க, பொதுவா நம்ம பார்க்கலாம், ஒரு 100 ரூபா கேட்கறவங்களுக்கு ஒரு 25 ரூபா கொடுப்பாங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது எதுக்குன்னா 25 ரூபா நீங்க திரும்பி எனக்கு தரணும்ன்ற அவசியம் இல்லை என்பது காண்பிக்கிறது தான். இல்லைன்னா 100 ரூபா கேட்டவங்க 100 ரூபாவே வந்து தராங்கன்னா அவங்க அதை எதிர்பார்க்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இதெல்லாம். நீங்கள் ஒரு கர்த்தரிடம் ஒரு கடன் கேட்கிறீர்கள், அவர்கள் கொண்டு வந்து நீங்கள் கேட்ட பணத்தையே தருகிறார்கள் என்றால் அவர்கள் அதை திரும்பி எதிர்பார்க்கிறார்கள். அதையே கொஞ்சமா கொடுத்துட்டு இல்லை வச்சுக்கோங்க, take it for your use it, பார்க்கலாம், இல்லை நான் அப்படி தருவேன் அப்படி தருவேன், இல்லை இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க இது வச்சுக்கோங்க, உங்க பிரச்சனையை 4 பேர்கிட்ட தயவு கிடைத்தா போதும். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நினைவு கொண்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிற காரியங்கள் கர்த்தர் செவி கொடுத்து கேட்பார். ஹல்லேலூயா! அவர் செவி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? இந்த சொல்லப்பட்ட காரியங்களிலே நீங்கள் பலமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 35வது வசனம். நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே வேண்டாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாய் அல்லது உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் நீங்க செய்த நன்மைகளுக்கு விரோதமாய் பேசுகிற யாரா இருந்தாலும் சத்துருவாக காணப்படுகிறார். அப்போ சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல். அது திரும்பி கிடைக்கும். அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஓடி வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. நோ, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தவறு. அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, சின்ன காரியங்கள் சொல்றேன் பாருங்க. இவங்களுக்கு ஏன் இது வந்ததுன்னா, இவங்க இப்படி பாவம் பண்ணனால இவங்களுக்கு அது வந்ததுன்னு சொல்லுவாங்களே ஒழிய, அந்த இடத்தில் உங்களுக்கு உதவிக்கரங்களாய் ஓடி வந்து கொடுப்பவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. So it is better, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எப்படி பிள்ளைகளாய் இருப்பீர்கள்? கர்த்தர் சொன்ன இந்த 27வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரை காணப்படுகிற சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட்டால் நாம் பிள்ளைகளாய், யாருக்கு பிள்ளைகளாய் இருப்போம்? பேர் சொல்லி அழைத்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம். ஹல்லேலூயா! அவதூறு செய்யாமல், கொடுத்த காரியத்தை திரும்பி கேட்டு அவமானப்படுத்தாமல், சஞ்சலம் உள்ளவர்களாய் மாறாமல், தேவ சமூகத்தில் நம்மளையே ஒப்பு கொடுத்து நினைவு கூர்ந்து, நன்மைகளை நினைவு கூர்ந்து, பாவிகளுக்கு பாவிகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இராமல், நாம் எதுவும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்துவிட்டு கைமாறு எதிர்பார்க்காமல், அவர்களை குறித்து எதுவும் டிஸ்கஸ் பண்ணாம நம்ம கர்த்தர் சமூகத்துல போய், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இதுவா இருக்கிறது என்று நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறாரே. புரியுதுங்களா? அவர் இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவர் ஒருவரையும் பிரித்து ஜட்ஜ் பண்ணாம, he doesn't judge people, your soul. அவர் நம்ம ஆத்துமாவை எப்பவுமே
நிறுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வசனம் சொல்லுது, நீதிமொழிகளை உன் ஆத்துமாவை அவர் நிறுத்தி பார்க்கிறார். உன் ஆவியிலே நீ என்னோட சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா உனக்கு விரோதம் இருந்தா அவர் நிறுத்தி பார்க்கிறார். உன் ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். அந்த வசனத்தை எப்பவுமே இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவியை கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். அவர் நீ எந்த நோக்கத்தோடு பேசுகிறாய், எந்த நோக்கத்தோடு நீ செய்கிறாய், எந்த நோக்கத்தோடு இவர்களோடு பழகுகிறாய், எந்த நோக்கத்தோடு செயல்படுத்துகிறாய் என்று உன் ஆவியை அவர் எப்பொழுதும் நிறுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்ன நினைப்பார் என்று நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். That will bring big success in your life. It's a secret. If you are seeing successful people, it's mean they are successful in God's hand. கர்த்தருடைய கரங்களிலே அவர்கள் வெற்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற ஒண்ணுமே யோசிக்காதீங்க. 1 பேதுரு 3:12. இப்படிப்பட்ட காரியங்களை தேவ சமூகத்துல நாம் தெரியப்படுத்துவதற்கு நாம் என்னவாக இருக்க வேண்டும்? நீதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து உங்களை ஊற்றும் பொழுது அறை வீட்டை பூட்டி எல்லா வேண்டுதலையும் எல்லா காரியத்தையும் சோத்திரத்தோட ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வேத வசனம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த சொல்லப்பட்ட காரியங்களிலே நீதிமானாய் காணப்பட வேண்டும், நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. யார் நீதி? கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நான் காணப்பட்டால் நான் நீதி உள்ளவள். மனுஷனுக்கு நான் பயப்படவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதியாகமத்திலே ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவர் மனுஷனை பார்த்து என்ன பட்டார்? வியாகுலப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். இவங்க இவ்வளவுதான் சொன்னார். அதனால அந்த ஒப்பீனியன் அவர் மாத்தவே மாட்டார். நான் இருக்கிறவராயே இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படிதானே? அப்படின்னா the opinion which I have taken about you it's there, it's always there அப்படின்னு அர்த்தம். It's always at this backup. புரிஞ்சுதுங்களா? சரி, நம்ம ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம் தெரியுங்களா? நம்ம அவர் இருக்கிறவராயே இருக்கிறார். ஆனால் எனக்குள்ள அநேக மாற்றங்கள் he has no good opinion about me. புரிஞ்சுதுங்களா? என்னை குறித்ததான ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கிறது. ஆனா அதை நிறைவேற்றி முடிப்பான், அதை செயல்படுத்துவான் என்ற அந்த உறுதிப்பாடு கர்த்தரிடத்தில் நம்மளை குறித்தது இல்லை. அதான் சொல்லிட்டார் அவர். அவன் எப்பவுமே எப்படி இருப்பான்? எடுங்க, ஆதியாகமத்துல வசனம் அழகா சொல்லுகிறது. இப்படிதான் இருப்பான் மனுஷன், இப்படிதான் இருப்பான்ட்டு. அதனால்தான் அவரை குறிச்சு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராயே இருக்கிறேன், நான் மாறாதவர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மாறுவோம். சிச்சுவேஷன், டேஸ், நாட்களுக்கு தக்கதாய், பண வரவுக்கு தக்கதாய், வசதிக்கு தக்கதாய். புரிஞ்சுதுங்களா? ஆனா நான் அவர் என்ன சொல்றார்? நான் மாறாதவராயே இருக்கிறேன், நான் மாறவே மாட்டேன். நேற்றும் என்றும் என்றும் அவர் ஒருவராகவே இருக்கிறார் எப்பொழுதும். But we change. அவருக்கு நம்ம மேல 100% நம்பிக்கையே கிடையாது. ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கார். நீதிமானுடைய ஜெபம் அல்லது விண்ணப்பம் அல்லது நம்ம போய் சப்ளிமெண்டேஷன் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவரா இருக்கா. அதுவும் பாருங்க, அதுலயும் ஒரு சீக்ரெட் வச்சிருக்கா. சோத்திரத்தோடு கூட. சும்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. ஆண்டவரே, எனக்கு காலைல கஞ்சி பண்ண அது கூட இந்த பையன் சாப்பிடாம போயிட்டான், ஏதோ பேசிட்டான், இப்படி நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா சொன்ன. நோ, நாட் அட் ஆல்.
அதுல ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார் பாரு, சோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் செய்யுங்க. சோத்திரம்னா என்னங்க? தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங். கஞ்சினா கூட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது ஆண்டவர், அதுல பயிர் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனா அடுத்த வாட்டி ஒரு பயிர் போடுவா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க. அது எல்லா குணத்தையும் உங்களுடைய சரீரத்துக்கு கொடுத்து விடும். சோத்திரத்தோடு கூட ஜஸ்ட் ட்ரை அட் ஹோம், டோன்ட் ஜட்ஜ் பீப்பிள். நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்த. விசனம்னா என்ன தெரியுமாங்க? விரக்தி, துக்கம், சஞ்சலம், வேதனை விசனமா இருந்துதாங்க. இப்போ அப்படிதாங்க அங்க இருக்கிறாரு. ஏன்னா அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அவருக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. அப்படி வெளியே போனோடனே நீங்க என்ன செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவர் சொல்றார் விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:17 இரண்டாவது பாகம் மட்டும் வாசிங்க. 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே நான் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சமாதானம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும். நான் கர்த்தருக்குள்ளே மேன்மையுள்ளவளாய் இருக்க வேண்டும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவளாய் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை நான் செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீதிமான்களாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுவார். நீங்கள் உபத்திரம் என்று நினைக்கிற காரியங்களிலே உங்களை நீக்கலாக்கி விடுவார். கண்டிப்பா he will help you. ஆனா அவர் என்னவா இருக்கிறாரு? நம்மளை குறித்து மனஸ்தாபப்பட்டு தாங்க இருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேக்கப்ல பின்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. என் மேல் அவர் மனஸ்தாபமாவே இருக்கிறார், ஆனால் உபத்திரங்களை நீ என்ன பண்ணுவார்? நீக்கலாக்கி விடுவார். நீங்கள் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் நீக்கலாக்கி விடுவார். டோன்ட் ஜட்ஜ் him. அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ பாருங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது நம்ம தாங்க சரி கட்டிக்கிட்டு அவர்கிட்ட போனோம். அப்பதான் தெரியப்படுத்த முடியும். சிலவருடைய வளர்ச்சி அசூரமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வந்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு நல்லா இருப்பாங்க. See, can you judge them? No, you cannot judge them. The God has blessed them. புரிஞ்சுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில அறிவுபூர்வமாக மாறுங்கள், உணர்வுள்ளவளாய் மாறுங்கள். உணர்ச்சி தான் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உணர்வுள்ளவர்களாய் மாறுங்க. அதுதான் நீதிமான். அந்த உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறவங்க தான் நீதிமான். You should understand my shoes. நான் நிக்கிற என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் அறிந்தவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் நீதிமான்களாக இருக்க முடியும். If I don't understand my fellow brother or a sister and if I've been abusing them, it's mean I am not able to understand God. நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் பாருங்க மனஸ்தாபப்பட்டு இருக்கிறார், ஆனால் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்பனா அங்க ஜட்ஜ்மெண்டே கிடையாது. He has not judged us. He knows what we are. He knows our weakness. புரிஞ்சுதுங்களா? அப்படிப்பட்ட நம்மளை கர்த்தர் நீதிமானாய் அழைத்து நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரத்திலிருந்து நீக்கலாக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்தோட 2ஆம் பாகம் மட்டும் வாசி. நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். ஜெபத்தையோ பாருங்க, அந்த இடத்துல ஜெபத்தை அல்ல, ஜெபத்தையோ கேட்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னால மாற முடியல, நான் மாற முயற்சி பண்ணுகிறேன். என்ன கடன் கொடுத்தவன நான் இன்னைக்கு திட்டேன். அவருக்கு அந்த கடன் கொடுத்தவன் என்ன சொன்னாரு? அவனா எடுத்துட்டு போனா போட்டோன்ட்டார். அந்த சுபாவம் எனக்கு இருக்குன்னா நான் போய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன்னா என் ஜெபத்தை அவர் கேட்கிறவனா இருக்கிறார்.
ஏன்னா இங்க பாருங்க, உலகத்துல உள்ள எல்லா பொருளும், எல்லா நன்மைகளும், எல்லா பண தேவைகளும் கர்த்தர் சந்திக்கிறவரா இருக்க. போனது போகட்டும், அது பெருசா எடுத்துக்கவே வேண்டாம். It will come back to you in double, in triple, in 4 times, 100 times. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம இருதயம் சுத்தமுள்ளவர்களா இருப்போம். அதுதான் பாருங்க. அப்பனா இதே மாதிரி இந்த ரைச்சஸா இருங்கவங்க, தாவீது என்ன பண்ணினா, அவன் உபத்திரப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணினா, அவன் கர்த்தரிடத்தில் போயிட்டு தன் தப்பு பண்ணது பெத்சபாலிடம் பிரவேசித்தான். அவன் தப்பு செய்தான், எல்லா துக்கமும் அவனை சேர்ந்தது. அவன் அந்த இடத்துல என்ன பண்ணான், போய் படுத்து ஆண்டவர் இடத்தில் விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் அவனை காத்தார். அவன் நல்ல ஆட்சி செய்தான். 40 வருடங்களுக்கு மேல அவன் நல்ல ஆட்சி செய்தான் என்று வசனம் சொல்றேன். அடுத்தது பவுலும் சீலாவும் கொண்டு போய் அவங்களே ஜெயில போட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா பாடினாங்க. அது சோத்திரத்துக்கு ஈக்குவல். நல்லா பாடினாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அங்க என்னாச்சு, எப்படி விடுதலை வந்தது, உடைஞ்சு விழுந்ததுங்க. எஸ் அப்படின்னா, அதனாலே தேவ ஜனமே, உபத்திரம் அல்ல, வியாகுலம் அல்ல, சஞ்சலம் அல்ல, தேவைகள் அல்ல, கர்த்தருடைய வசனமானது நம்ம இடத்தில் வரும்பொழுது அதை கேட்டு அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை என்னவா இருக்கிறார், நேசிக்கிறவரா இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அதை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் நீதி மட்டும்தான் உண்டு. நீதி, அதாவது அவர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. நீங்கள் வசனத்திற்குள் கடந்து சென்று நீங்கள் வசனத்திலே நியாயம் தீர்க்கிறவர்களா இருந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்வீர்கள் என்றால், நீதிமானுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பினீர்கள் என்றால், அது நன்மையானாலும் தீமையானாலும் அவர் நியாயத்திலே அது கொண்டு வருவார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். வேத வசனத்தை பிடித்திருக்கிற ஒரு ஜனத்தின் மேல் அல்லது வாழ்கிற எந்த ஜனத்தின் மேலும் குற்றச்சாட்டுகள் அல்லது உங்களுடைய எண்ணங்களை வைக்காமல் கர்த்தர் சமூகத்திலே எல்லாவற்றையும் ஊற்றி நீங்கள் உங்கள் வாழ்வை மாத்திரம் பார்த்து நீதியாய் நின்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை எப்பொழுதும் செவி கொடுக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்பார். நீங்கள் நியாயம் தீர்க்காமல் இருங்கள். I see many people, you are falling because you are feeling that you are righteous and you are always weighing others' righteousness. Please, உங்கள் அழைப்பின்படி நீங்கள் காணப்பட்டீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். Just ignore everything in this world. ஏனென்றால் அவர் இருக்கிறவராயே இருக்கிறார். அவரை சேவிக்கிற நாமும் இருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனாலே தான் நாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், சொல்லுகிற காரியங்களை செவி கொடுக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்குள்ளே என்ன வருகிறது, அதனாலே சமாதானம் வருகிறது. நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால் லூக்கா 6வது அதிகாரம் 27-36 வசனம் வரை அவர் சொல்லுகிற காரியங்களிலே நான் கரெக்டா இருக்கிறேன். நான் இங்க ஆராய்ந்து பாருங்கள், வீட்டில் போய் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.